இலங்கையில் நாடு முழுவதும் இரண்டாவது நாளாக கனமழை பெய்யும் நிலையில் இன்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், இலங்கையில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? ஸ்ரீராம், இலங்கையில் தற்போது கடும் அதிக கனமழையானது கடந்த 2 நாட்களாக பெய்து வருகிறது. குறிப்பாக இலங்கையின் தென்பகுதிகளில் நேற்று பெய்த அதி கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு பல இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். அதே போல சுமார் 21 பேர் தற்போது வரை காணவில்லை என்ற தகவலும் தற்போது வெளியாயிருக்கிறது. அதாவது இதில் காயமடைந்த நூற்றுக்கணக்கானோர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீராம், இன்றும் இலங்கைக்கு முழுவதுமாக இந்த ரெட் அலர்ட் என்ற அதி கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் மொட்டை மாடிகளில் தஞ்சம் புகுந்திருக்கின்றனர். தற்போது அவர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கும் பணியும் தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்று திருகோணமலை, அதாவது இலங்கையின் வடக்கு பகுதியான திருகோணமலை பகுதியில் தற்போது அந்த புயலானது நிலை கொண்டிருப்பதால் வடக்கு பகுதியில் இன்று அதிக கனமழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால்தான் அந்த பகுதிக்கு தற்போது ரெட் அலர்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களின் இயல்பு நிலை வாழ்க்கையானது முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கிறது. ஏனென்றால் ரயில் போக்குவரத்து முழுவதுமாக முடங்கி இருக்கிறது, வாகன போக்குவரத்து முழுவதுமாக முடங்கி இருக்கிறது, மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றன. குறிப்பாக நான் ஏற்கனவே தெரிவித்தபடி தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மொட்டை மாடிகளில் மற்றும் உயர்வான பகுதியில் தற்போது தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறது. இன்று வடக்கு இலங்கை பகுதியில் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இப்போ தற்போது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு மக்களை பாதுகாப்பு இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது இலங்கை அரசானது ஈடுபட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.